தமிழில் 2 நிமிஷம் முதல்ல நான் செய்கிறேன். அப்போ ஒரு நிமிஷம் நான் மறந்து போயிட்டேன் சொல்ல ஒன்று பண்ணுவானி. இவர் யார் ஆத்மிகன், அவர் இச்சன்னா வரிசையில சொன்னார். என்னது மஞ்சள் கடைசியில சொன்னார். அதுக்கு முதல் மஞ்சளுக்கு முதல் என்ன சொல்லுவோம் பாவிக்க இஞ்சி. அப்ப 2 இஞ்சன்னா சொல்லி மற்றதெல்லாம் மச்சான் கச்சான் இஞ்சி இஞ்சி மஞ்சள் மச்சான் மஞ்சள் இஞ்சி. இல்ல நான் அத இக்கன்னா இஞ்சன்னா இதுல எனக்கு இச்சன்னாண்டு இல்ல அப்புறம் நானும் அப்படித்தான் ஜோதிச்சேன். இச்சனா இல்லைண்டா என்ன இஞ்சனா வருமாண்டு டெவிரண்டு சொன்னபடினால நானும் அதிவசனமாய் 2 பக்கம் வேற நான் செய்தி ஒன்று மறுக்கலவாணி. அதுக்காக செய்தியில சேவ் பண்ணி கொண்டு அந்த பக்கம் காதுக்குள்ள போட்டு கொண்டு அங்கு பார்த்து கொண்டு இருந்தது இல்ல. இதண்ட மிக சிறப்பு. நல்ல உற்சாகமாக செய்து கொண்டு வர பிள்ளைக்கு நல்ல சிறப்பான வாழ்த்துக்கள். இன்னும் கவனமாக ஒரு எழுத்துக்களை நீங்கள் இப்போ இந்த வயதில் பிடிச்சிட்டீர்கள் என்றால் அக்கா போல அழகாக வாசிப்பதற்கு மிக சிறப்பாக இருக்கும். அமீஷும் நல்ல அழகாக செய்து கொண்டு வருகிறார் இப்பொழுது. கட்டிக்காரன் சொல்லி கேட்டுருந்தா வாணியாண்டி பிடிச்சிருக்கா? நான் சொன்னேன் எல்லாம் பிடிச்சிருக்கா ஆண்டி, எல்லாம் தட்டி கொடுக்குறது நல்லா அண்டிய டேட்டுகளை போடுங்கன்ட்டு தாய்கிட்ட சொல்லிட்டு வந்தேனா நோமண்டவர் அவர் போட்டிருக்கிறார் போல தெரியல. நல்ல ஆர்வம் தன் ஆக்கங்களை கேட்குறீங்களா பார்க்குறாங்களா ஆண்டு கேட்பார். அப்படியே பார்த்த உடனே அப்படியே ஆனா காணைக்கையும் எல்லா பிள்ளைகளும் தமிழ்லாம் கதைக்கிறார்கள். எல்லாரும் தமிழ்லாம் கதைக்கிறது. எப்படி வாணியன்டி மாமா இருக்கிறீங்க? இங்கிலீஷே யூஸ் பண்ணாதுங்க. எல்லாரும் தமிழில் தான். இப்படி அது ஒரு சந்தோஷம். சரி, இப்போ தமிழில் 2 நிமிஷம் பிறகு வட்டல் முதல் நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் வட்டல் சேர்த்தல் பிரித்தல். நான் தமிழில் 2 நிமிஷம் அதுக்கடையில நாங்கள் இருந்தோம். இல்லை அவ்வளோ ஆர்வத்தோடு எழுதினார், அதான் அவர் 2 கொடுறேன். சரி, நன்றி. முதல்ல தமிழில் 2 நிமிடம் யாரு செல்வியா டைம் டைம் பாருங்க. வணக்கம் தாமரை கல்விராஜன் அவர்களே. வணக்கம் வாணிமோகன் அவர்களே. கையில வேலையா நீங்க என்ன செய்றீங்க? கத்திரிக்காய் தானே பறிச்சிங்க? சரியாக சொன்னீங்க. கத்திரிக்காயோட வேற என்ன சமையல்? பருப்பு, கீரை, தக்காளி பழமும் செய்தேன். தக்காளி பழம் என்ன சம்பலா அல்லது குழம்பா? முதல் சொன்னதான் செய்தேன். என்னென்ன போடுவீங்க? பச்சை மிளகாய் போடுவேன், சின்ன வெங்காயம், மிளகு, உப்பு அவ்வளவு போட்டு. தக்காளிக்கு இது தேசிக்காய் புளி போடுறேன் இல்லையா? அது குறைவு, நல்லா இருக்கும், போட்டு பாருங்க. இன்று போடுகிறேன். மற்ற நிறைய பழுத்த தக்காளியாண்டா கொஞ்சம் ஊரில் சொல்லுவாங்க தலைப்பால், முதல் பால் கொஞ்சம் விடுறவங்க அப்பா போடுவார், அது நல்லா இருக்கும். அதுவும் தயிர் போடுவேன். தயிர் போடுவீங்க, ஓகே. தயிரை விட இது நல்லா இருக்கும். அப்போ 2 பேரும் தான் சமைச்சிருக்கிறீங்க. அதைத்தானே சொன்னேன். காணுமா ஒரு தக்காளி சம்பளம் கத்திரிக்காய் குழம்பும் பருப்பு சொன்னேன். பருப்பு சொன்னீங்க, ஓகே ஓகே. பருப்புக்குள்ளே தாளித்து போடுற பழக்கங்கள் இருக்கா உங்களுக்கு? பலருக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன் அது அப்படி தாளித்து போடுறது இல்லை? பழக்கம் இல்லாம நன்றி, வணக்கம். உடனே எல்லாம் மறந்து போயிட்டு. வணக்கம் வாணிமோகன். வணக்கம் பத்மினி கமலாந்தன். சரி, உங்களுக்கான நேரம் ஆரம்பம். வணக்கம் பத்மினி கமலாந்தன். வணக்கம் வாணிமோகன். நீங்க ஏன் இப்ப வீடியோ போடாம இருக்கிறீங்க? போட்டாலே சரியா போயிடும். போட்டு விடுங்க. நீங்க சட்டியோட இருக்க இல்ல தண்ணி சாப்பாடு சட்டியோட. நான் இனித்தான் அதை நிகழ்ச்சி முடிந்தது செய்து. இப்போ தங்க விட்டு இருக்கிறீங்களா? நேற்று சொன்னேனே, அதான் கேட்குறேன். நேற்று மரியண்ட எல்லாம் இருக்குமா இல்லை தானே? நேற்று நாளை தான் வீடு செல்வேன். இல்லை, நீங்கள் இருக்கிற இடத்த பார்த்தா தங்கச்சி விட்டு நிற்கிறீங்களா ஆண்டு கேட்டு. தங்கச்சி எங்கே இருக்கிறார்? சமைத்து கொண்டு இருக்கிறேன். நீங்கள் ஹெல்ப் பண்ண இல்லையா? அவ விட மாட்டா. ஏன் உங்களோட கைவண்ணத்தையும் காட்ட வேண்டியதானே? அவையின் சமையல் வித்தியாசம். அந்த வித்தியாசத்தில் இருந்தால் எங்களோட வித்தியாசத்தை காட்டுறது போகிற இடத்துல கை வித்துவத்தை.
கணவருக்கு அது பிடிக்காமல். அப்போ எவ்வளோ இன்சல்ட்டிங் உங்களை கூப்பிட்டு வச்சேன்னா. நான் கேட்பது கிடையாது. அப்போ நீங்கள் உங்களை பஞ்சு என்று சொல்லுங்களேன். நான் கேட்குறேன் இல்லை, அவர் தர மாட்டேன். எனக்கு நிகழ்ச்சி இருக்கிறதே. ஓ, இப்போ 12 மணி நேரம் நிகழ்ச்சியில் இருக்கிறீங்களோ? அவைகள் செய்கிற நேரம் இருக்கத்தானே வேணும். ஆனால் அந்த சட்டை சமர் சட்டை போட்டுக்கிறீங்க, ஆன்லைனில் எடுத்ததா தச்சுறீங்களா துணி வாங்கி? கடையில் வாங்கினேன். கடையில் வாங்குற மாதிரி தெரியலையே, இது ஊர் சட்டை மாரி இருக்கே. டொப்பா இது? டொப்பா? நீங்க சொல்வது சரி. எங்க மார்க்ஸ் ஸ்பென்சர் டொப்போ? அதேதான். அதே தான். எவ்வளோ விலை வந்திருக்கும்? 12 பவுண்ட்ஸ். கன நாளாகிவிட்டது. இப்போ சமரத்து வாங்கிட்டு போய் உங்களோட ஊருக்குள்ள வெப்பம் ஊட்டி இயங்குகிறது. இப்போ வெளியில் போகலையா நீங்கள் தங்கச்சி? அவ போக மாட்டா. ஏ, கணவரை பார்த்து கொண்டு இருக்க வேணும். டைம். வாழ்த்துக்கள் சூப்பர். அவ இல்ல வாணிமோகன், அவ வெளிக்கிட மாட்டா. அவர் ஆக்சிஜன் இல்ல உலங்க இல்லை. ஆக்சிஜன் கொடுத்துருக்குறாரு. அப்படியா? என்ன தெரியல. தங்கச்சிரானவ இருக்கா? அவர் அங்காலே. ஓமா இல்லை என்ன தெரியாது. ஓகே ஓகே. 24 hours. ஓ, அதெல்லாம் இருக்கணும். நீண்ட காலமாக என்ன 2-3 வருஷம். 16ஆம் ஆண்டுல இருந்து கொஞ்சம் குறைய நேரம் தான் கொடுத்தவ. இப்ப 24 மணிக்காலம். ஓ, கூட கூட. என்ன தெரியல தங்கண்ணா, சாரியா. பரவாயில்ல. சரி, எங்கட அவரை பாத்தீங்கள் தானே. அவர் இவர் ஆக்சிஜனோட ஒரு மெல்ல மெல்ல நடப்பார். அப்ப அந்த ஆக்சிஜன் லெவல கூட்ட வேணும். நடக்க அந்த எனர்ஜி தண்டு தானே. 16ஆம் ஆண்டுல இருந்து இருக்கிறார். வணக்கம் ஜெயமலர்களே. வணக்கம் பாடிமோன் அவர்களே. உங்களுக்கு அந்நேரம் ஆரம்பம். நீங்க சமையலாம் முடிச்சிட்டீங்களா? இனித்தான் செய்ய வேண்டும். இந்த பூண்டு உள்ளி, என்ன உள்ளியும் பூண்டு கொண்டு தான் இஞ்சி எல்லாம் சேர்க்குற பழக்கம் இருக்கா கறிகளுக்குள்ள? தினமும் சேர்ப்பேன். எல்லா கறிகளையும் 2 சேர்ப்பீங்களா? இறைச்சி வகைகளில் இஞ்சி சேர்ப்பேன். இஞ்சியும் உள்ளியும் சேர்ப்பேன். மற்ற எல்லாத்துக்கும் உள்ளி சேர்ப்பேன். சேர்ப்பேன் ஓடுங்க. 3 தரம் தானே. 3 4 தரம் சொல்லிங்க. சேர்த்து சேர்ப்பேன்றது சேர்ப்பேன். சரி, இப்ப சொல்லிட்டீங்க. நீங்க சொல்லுங்க. இப்ப 5 தரம் வந்தது. இப்ப 5 தரம் வந்துட்டு. சரி, அடுத்த ரவுண்ட் வாரன். வணக்கம் சொல்லு. மதிய வணக்கம் திருமதி வாணிமோகன் அவர்களே. நீங்க இந்த மாதிரி உங்களோட விரத காலங்களில் சமையல் ஒரு நாள் செய்யறீங்களா அல்லது விட்டு செய்வீங்களா? என்ன சொன்னீர்கள்? உங்களோட தவக்கால விரத காலங்களில் ஒவ்வொரு நாளும் சமைக்கிறீங்களா அல்லது இருக்கிறது சாப்பிட்டு? ஒவ்வொரு நாளும் சமைத்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் சமைப்பீங்க. அப்போ இன்றைக்கு மிஞ்சிறது என்ன செய்வீங்க? இன்று நாங்கள் மிகுதி இருந்ததைத்தான் சாப்பிட போகின்றோம். அதான் சொல்றேன். அப்போ ஒவ்வொரு நாள் சமைக்கிறன்றது போய் தானே. பொய் என்று சொல்ல முடியாது. இப்ப நேற்று சமைச்சதான் நண்டு சாப்பிடுறீங்க. எல்லாமாக இல்லை. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். சரி, வணக்கம் சொல்லியாக்கா. வணக்கம் வாணிமோகன். உங்களுக்கு நேரம் ஆரம்பம். நீங்க என்ன மாதிரி சமையல்லாம் முடிச்சிட்டீங்களா? இனித்தான் அந்த பக்கத்துக்கு போய் பார்க்க வேணும். அவர் சமைச்சிருப்பார். இப்பொழுது வந்து கேட்டார். என்ன கறி வேணுமாண்டா? உங்களோட விருப்பத்தை சமைப்பாரா இல்லை தண்டை இஷ்டத்தை சமைச்சுப்பாரோ கறியை? அவருக்கு எது படுகுதோ அதை செய்து கொள்வார். என் விருப்பத்துக்கும் செய்வார். கூடுதல் அவருக்கு என்ன பிடிக்கும்? மரக்கறியா? மரக்கறி தான் எப்பொழுதும் அதிகமாக எங்கள் வீட்டில் சமைப்பது. இல்லை இப்போ சரி, அதேமாக எந்த மரக்கறி பிடிக்கும் கேட்குறேன். சில வேளைகளில் ஒவ்வாமை காரணமாக வித்தியாசமாக உண்பார். இல்லை, அது தெரிஞ்ச விஷயம். அநேகமாக உங்களுக்கு பிடிச்ச மரக்கறி வீட்டில் இது தமிழ் உள்ள சக்கா ஒரு தடவை காட்டி முரண்பட்டோம். அது அவருக்கு விருப்பமாக இருக்கும். இது பைத்தங்காய பீன்ஸ் சொன்னது. அதைத்தான் சொன்னேன். அதை எப்படி செய்வீங்க? வதக்கியா அல்லது சும்மா பாலில் வச்சு செய்வீங்களா? 2 விதமாகவும் செய்வதுண்டு.
அப்போ இன்னும் நேரம் 11:45 ஆச்சுன்னு அவர் சமைக்கலண்டா அது நீங்கள் இது செய்யணும் என்ன தண்டப்படம் கட்டணும். நேற்றையான் உணவு இருக்கிறது. இன்று இடியப்பம் செய்திருந்த. காலையிலேயே மத்தியானம் இடியப்பம் சாப்பிடுவீங்களா? எனது உடல்நிலை அப்படி இருக்கிறது. அதனால் அண்டான ஒரு சோறு சாப்பிட்றமே வராதான் இடியப்பம். இரவு இடியப்பம் சாப்பிட ஆரம்பத்தில் சொன்னேனே. இல்லை, என்ன சொன்னீங்க? நேற்று அம்மாவின் துவசத்தில் செய்தது இருக்கிறது. அப்போ அதை நீ சாப்பிட மாட்டேன். இல்லை, அதுதான் அது சோறு சாப்பிடல தானே என் இடியப்பம் இப்போ சாப்பிடான்னு கேட்குறேன் நான். ஏற்கனவே எத்தனை தடவை சொன்னேன். இடியப்பம் செய்கிற நீங்களா வாங்குறீங்களா? மீண்டும் ஒரு தடவை. இடியப்பம் செய்கிற நீங்களா ஓர்டர் எடுக்கிறீங்களான்னு கேட்டேன். எங்கள் வீட்டு குசினியில் எப்பொழுதும். ஓ, யார் உங்கள் கணவர் செய்வார்? அதைத்தான் சொன்னேன் முதலே. சொன்னேன் இடத்துல சொல்லியிருப்பீங்க. 3 தடவைக்கு மேல் வரவும் இல்லை, நேரமும் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அதுதான் நேரமும் முடிஞ்சு விட்டது மோனே. இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் நேரம் இல்லை, நேரம் முடிஞ்சு விட்டு 44 நீங்கள் நாளுக்கு வந்திருக்கணும். இப்ப 45. இல்லை நான் நேரமா பார்த்து கொண்டுதான் இல்ல அதுக்கு முதலே நீங்க சொல்லிட்டீங்க இல்லையாண்டு. இல்ல 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 கட்டணம் நீங்க சொல்லிட்டீங்க, இன்னும் முடியல. 44ஓட எனது நேரம் முடிவடைந்து விடும். 45 நீங்க வந்தீங்க, 44 தான் நீங்க வந்தீங்க. 45 நீங்க 44 தான் வந்தது. இல்லை வாணி, 44 தான், 46க்கு தான் நீங்க தான் இருக்கணும். 43க்கே நான் இணைஞ்சு விட்டேன். இல்லை 44க்கு வந்தீங்க. சரி பரவாயில்ல பரவாயில்ல. ஐயோ கட்டணம் இருக்கிறோம் இன்னைக்கு. எந்த நாள் நீங்களும் அது இருக்கிறாங்க. நான் பார்த்து கொண்டுதானே இருந்தேன். சரி, அடுத்தவர் யாரு? அடுத்தது நீங்க உங்களுடைய செய்யுங்க. சாரி, ஜெயமலர் வர போறீங்களா? ஓகே, வணக்கம் ஜெயமலர் அவர்களே. வணக்கம் மணிமோகன் அவர்களே. அன்றைக்கு பேத்தி இந்த சைல்ட் மைண்டிங் இல்லையா? நேற்று போய் வந்திருந்தேன். ஃபோனில் பார்த்து கதைப்பீங்களோ அல்லது நாளை தான் சந்திப்பீங்களா? நாளை மீண்டும் சந்திப்பேன். அப்போ இரவுக்கு ஃபோனில் பார்த்து கிராமாவோட கதைக்க மாட்டார். ஓமாட்டு சொல்லுவாரா அம்மா மாட்டுவாரா? இரண்டும் சொல்லுவார். இரண்டும் சொல்லுவார். அப்போ இவர ஜெயமவர்களா? அவரையும் அப்படித்தான். தமிழ் விளங்குமா? நன்றாகவே விளங்கும். ஓ, அப்போ இப்போ இரவுக்கு அடம் பிடிக்க மாட்டாரா? நான் கதைக்கணும் அம்மாவோடண்டு. முந்த நாள் அவர் கீழே விழுந்து பல்லு குத்தி ரத்தம் வந்த போது எங்கள் பெயரை சொல்லித்தான் அழுதாராம். இப்போ ஓகே ஆள். நேற்று பார்க்கும்போது வடிவாக இருந்தார். முந்த நாள்ண்டா நல்ல காலம் நீங்கள் தப்பிச்சிட்டீங்க. உங்களோட டியூட்டி நேற்று தானே, இல்லாட்டா உங்களோட வழி வந்திருக்கும். அந்த விதத்தில் தப்பிச்சிட்டீங்க. சரி, அப்போ சாப்பாடு நீங்கள் ஒவ்வொரு நாள் சமைக்கிற பழக்கம் இருக்கா அல்லது இருக்கிறத வச்சு சாப்பிடுவீங்களோ? இருக்கிறத வச்சு சமாளிப்போம். இல்லை, சிலருக்கு சுட சுட ஆவி பறக்க வேணும்னு சொல்லுவார்கள். உங்கள் வீட்டில் என்ன மாதிரியாண்டு? சுட வைத்தால் சுட சுட வருந்தா அதுதான் சுட வச்சா சுட சுட வர போகுது. இல்லாட்டி அடுப்பில் வச்சாலும் அது வர போகுது, ஆவி பறக்க போகுது. இந்த சோட்டி செய்கிற பழக்கம் இருக்கா? இப்பொழுது மிகவும் குறைந்து விட்டது. அதுதான் எங்கட பக்கத்துலையும். பஞ்சியா அல்லது உடலை கவனிக்கிறோமோ? கன நேரம் நின்று செய்கிறதுக்கு முடியாமல் உள்ளது. இப்போ காலம் அப்படி இருக்கு? அப்படியே தான் இருக்கிறது. நோய் இருக்கா அல்லது கொஞ்சம் பெட்டர்னு நினைக்கிறீங்களா? நடக்கும்போது நோய் இருக்கிறது. ஓ, அப்போ நடப்பது குறைவா? நீங்கள் மிக மிக குறைவு. இப்போ நடப்பயிற்சியெல்லாம் செய்கிற இல்லையா? அது கிடையாது. இல்லை, முதல் போவீங்க தானே பார்க்குக்கு? போகிறது இல்லையா? அப்போ எப்பொழுது என்னுடைய முழங்கால் மடிக்கிற நிலைமையில இல்ல. இல்ல இல்ல நேரம் நானும் கவனிக்கல தான். நீங்க பாத்தீங்களா நியூஸ் வரலே? நானும் கவனிக்கல. 48 சரியா நீங்க வந்துட்டீங்களே ஒருக்கா. சரி, இருந்தாலும் வாழ்த்துக்கள். சரி, 49 நேரத்தை பாருங்களா. வணக்கம் தமட்டக்கா. வணக்கம் மணிமோகன். எதுல ஃபைல் பண்ணீங்க? நான் நீங்க பாஸ் உண்டு. எதுல ஃபைல் பண்ணீங்க? நீங்க கலைச்சு விட்டுட்டீங்க. இல்ல உண்மையிலே ஞாபகம் இல்லை. எந்த வார்த்தையை சொல்லி கலைச்சு விட்டேன்? நான் மறந்து விட்டேன். இப்போது இப்ப காலை சாப்பாடு சாப்பிட்டீங்களா? அது அப்போது முடிந்து விட்டது. மத்தியான சாப்பாடு தமிழ் சாப்பிடுவீங்க? மதியம் சமைக்கிறேன். இன்னும் தான் சமையல் கத்திரிக்காய் பொறிச்சு முடிக்கல.
இப்போது முடிந்து விட்டது. எவ்வளவு 1 கிலோ கத்தரிக்காய் உங்களோட இடத்துல? பிள்ளைகள்லாம் வாங்கி வந்தார்கள். உங்களுக்கு தெரியாது. சரி, பொரிப்பீங்களா அல்லது சும்மா வதக்கல் மாதிரி வச்சு குழம்பு வைக்கலாம் எண்ணெயை தவிர்த்து? பொரிப்பது ஒரு உருசி. ஆட்டா அதுக்குள்ளே இது போட இல்லையா, வண்டிக்காயும் பொரிச்சு போடுற இல்லையோ? அடுத்த முறை செய்கிறேன். ஆ ஆ அப்போ இந்த தாளிப்புலான இது பிரச்சனை வந்தா இருக்கும். அப்போ இது தாளிச்சு போடுங்க என்ன? எதை செய்கிறேன்? ஆ 1 நிமிஷம் 2 நிமிஷம் எல்லாம் இனிதான் செய்ய போறீங்க. நாளைக்கு என்ன பிளான்? வெளியில் போவோம் என்று இருக்கிறேன். எத்தனை மணிக்கு? சொல்ல முடியா. நாளைக்கு புதன்கிழமை. வெளியில் இப்போ பின்னரமா காலையிலையா? மாலை போம். அப்போ நடந்து ஒரு நடை நடந்து வாங்கோ சுற்றி. அப்படி செய்வோம். வெதர் என்ன சொல்லுது உங்களோட ஊருக்குள்ள? வெளியில் வெயில் தெரிகிறது, வீட்டுக்குள் குளிரது. உங்களுக்கு கூடுதலாக சாரி கட்டுறது பிடிக்குமா அல்லது சல்வார் போடுறது பிடிக்குமா? திரும்ப சொல்லுங்க. சாரி பிடிக்குமா சல்வார் போடுறது பிடிக்குமா? இரண்டும் பிடிக்காது. இரண்டும். அப்போ என்னதான் போடுவீங்க? இங்குள்ளவர்கள் போடுவதை இழுத்து கொண்டு போடுவேன். விருப்பமா உங்களுக்கு? அதான் ஏன் அது? அதுதான் சுகம். சாரி ஒரு நல்ல ஒரு டீசெண்டான உடுப்பு தானே இல்லையா? உங்களுக்கு அப்படி, எனக்கு இப்படி. இப்படி எனக்கு என்ன விருப்பமா அதை நான் செய்வேன். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம். தமிழக்கா கூட ஜீன்ஸ் போடுறேன் நீங்க என்ன? போடுவேன். பாவாடை விருப்பம் பாணி. எனக்கு பாவாடை சட்டை உண்மையா விருப்பமானது. ஆனா உடனே இழுத்து கொண்டு போறது ஜீன்ஸ் வந்துட்டு அதை இழுக்கிறேன். அதெல்லாம் தானே. நன்றி. சரி, இனி ஜெயவி சொல்ல செல்வோம். சரியா? சரி, நன்றி. இப்பொழுது ஒரு எழுத்தை சேர்ப்பது அல்லது அகற்றுவது தொகுப்போடு இன்றைய பொழுது நேவ்ஸ் பிலிப் சார் அவ்வளோ ஆர்வமாக எழுதுனீங்க. இடைக்கிடையே எங்களிடம் இருந்தாலும் கேட்கின்றோம். சரி, வாங்க. வணக்கம். பெரிய மதிய வணக்கம் பாம்பு உறவுகளுக்கும் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு நாங்கள் இன்று ஒரு நிகழ்ச்சி செய்கிறோம். அதாவது வளமையான நிகழ்ச்சி தான். வெட்டுறது கொத்துறது என்று சொல்லி, சேர்க்கிறது கொத்துறது, வெட்டுறது சேர்க்கிறது பிரிக்கிறது என்று சொல்லுவோம். சேர்க்கிறது பிரிக்கிறது என்று சொல்லி அந்த ஒரு நிகழ்ச்சியா செய்த நிகழ்ச்சி தான் இன்றைக்கு நான் அதை தொடர்ந்து செய்யவிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய வணக்கம். யார் வாருங்க? இல்லை, ஒட்ட மொத்தத்தில் விடுங்கோ. வாழ்த்துக்கள் சொல்றவர்கள் சொல்லட்டும். நான் ஒன்று சொல்லுகிறேன். நாம் எல்லாம் இதாகவே தான் இருக்கிறோம். நாம் எல்லாம் இதாகவே இருக்கின்றோம். அடுத்தது மங்கள நிகழ்ச்சிகள் கோவில்களிலாம் இது இடம்பெறும். மங்கள நிகழ்ச்சிகள் கோவில்களில் இது இடம்பெறும். ஒரு எழுத்தை நாங்கள் வெட்டும்போது நாம் எல்லாம் இதாக இருக்கின்றோம். ஒரு எழுத்தை நாங்கள் வெட்டினால் மங்கள நிகழ்ச்சி கோவில்களில் இது இடம்பெறும். நாங்கெல்லாம் இதாக இருக்கிறோம். முதல் தரவு நாங்கள் எல்லாம் இதாகவே தான் இருக்கிறோம். இதாக இதில் அப்படி இருக்கிறோம். மங்கள நிகழ்ச்சிகள் இது இடம்பெறும் சொல்றீங்க என்ன? மங்கள நிகழ்ச்சிகளில் இது இடம்பெறும். இதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. மேளம், தாளம், தாலி கட்டுதல், என்ன நாம் எல்லாம் இதாக இருக்கிறோமா? எல்லாம் இதுக்குள்ளதான் அடக்கமாக இருக்கின்றோம். இதாகவே இருக்கு. இதுக்குள்ளதான் இருக்கிறோம். நாங்கள் எல்லாம் இதுக்குள்ளதான் இருக்கிறோம். முதல் அதுல ஒரு எழுத்தை வெட்டும் போது மங்கள நிகழ்வுகள் கோவில்கள் இருந்தாலும் இந்த இது இடம்பெறும். முதல் ஒன்றை தூக்கி போட்டுட்டீங்க. உலகம், உகம்,
எல்லா மங்கள நிகழ்ச்சிகளிலும் இதோட வரும்னு சொல்கிறீங்களா? அங்கேல எல்லா மங்கள நிகழ்ச்சிகளிலும் இதோட வருமா? அநேகமாக இருப்பது உண்டு, அதேமாக இருக்கும், அநேகமாக வைக்கிறது உண்டு, இருப்பது உண்டு. பொருளா இது? ஒரு பொருள் பொருளா? பொருளாயிருக்கும், பொருளாகவும் சொல்லலாம், ஒரு பொருளாகவும். ஓகே. நிறைகுடம் ஒன்று எடுத்தாலும் அது பின்னால் வரும். நாங்கள் இப்படியாக இருக்கிறோம், அதில் ஒன்றை வெட்டிட்டு தான் பின்னால் வரும். ஓகே, நம்ம இப்படி ஏதாவது ஒன்றை வெட்டி தான் இந்த இது வரும், இந்த ஷேப் வரும். கடைசி எழுத்தா வெட்டுறது? அதை சொல்ல மாட்டேன். நாங்கள் இதாக இருக்கிறோம், இதுக்குள்ள இருக்கிறோம்ன்றீங்க, அது ரெண்டும் விதைக்குது. இதாகவும் இருக்கிறோம், இதுக்குள்ளும் இருக்கிறோம். நான் சொல்லவா? குடும்பம் கும்பம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். குடும்பம் கும்பம். பாத்தீங்களா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நான் நிறைகுடத்தோட நின்றேன், எனக்கு அந்த கும்பம் வர இல்லை. குடும்பம் குடும்பம் கும்பம். குத்து விளக்கு எல்லாம் எழுதி எழுதி வச்சுக்கிறேன். நான் நிறைகுடம் தான் எனக்கு ஆரம்பத்தில் வந்தது. வாழ்த்துக்கள் மதுனேட்டி. நல்ல தடவை தானே. நல்லது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மற்றது இரண்டாவது, இது மாதங்களில் ஒன்று. இதனால் தான் உலகில் பல மாற்றங்கள், இதுல ஒரு எழுத்தை வெட்டும் போது உலகில பல மாற்றங்கள் இதனால் நடைபெற்றது. பங்குனி பனி இல்ல, இன்னொன்று. மாதங்களில் ஒன்று, இதனால் தான் பல மாற்றங்கள் இந்த உலகிலே நடைபெற்றது. வெட்டணுமா? முதல்ல முதல் 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 மாதங்களில் ஒன்று, அதுல இருந்து ஒன்றை வெட்டுனா தான் இதனால் தான் மாற்றங்கள் பல கண்டோம். சித்திரை, சித்தி. நான் பண்ணிட்டு சொன்னேன். சித்திரை இல்ல, அது இல்லையா? பங்குனி, பங்கு. வேற என்ன? மாதங்களை நினைச்சு பாருங்க, வெரி சிம்பிள். எல்லா மாதம் எழுதி போட்டு வைகாசி, வைகாசி, காசி. இல்ல இல்லையா? அதுவும் இல்லை. இல்ல இல்ல, பல மாற்றங்கள் கண்டோம். இதனால் தான் நாங்கள் இருந்ததால் தான் பல மாற்றங்களை நாங்கள் உலகிலே பார்த்தோம், கண்டோம். ஆணி, ஆணி, ஆவணி. அப்படி சொல்லாம பதில சொல்லுங்க. ஐப்பசியும் பசியும் இருக்குமா? இல்ல, அதுவும் இல்ல. ஒரு எழுத்து தானே நிக்கணும். எல்லாம் 12 மாதம் போட்டு பார்த்துட்டு ஒன்றும் பெரிய. அது நீங்க நீங்க வெட்டினு சொல்றீங்க, ஒன்றை வெட்டினதுல ஒன்று சேர்க்க தேவையில்லை. என்ன மாற்றம் சொல்றீங்க? ரெண்டாவது தரவு என்ன? ரெண்டாவது தரவா? ஓ, ரெண்டாவது, இதனால் தான் பல மாற்றங்கள் நாங்கள் கண்டோம். மாற்றங்களா? அது ஒன்று, ஒரு மெய்யெழுத்து நீங்க சேர்க்காம நீங்க பார்க்கலாம். உயிரெழுத்து மெய்யெழுத்து நீங்க சேர்க்காம ஒன்று பார்க்கலாம். ஒரு புத்தெழுத்து சேர்க்காம நீங்க இதை சொல்லலாம். அப்படி வராதானே? அப்படி வராது. மார்கழி நீங்க சொல்றீங்க சொல்லலாம். அதை நான் சொல்லுவேன் பிறகு என்ன மாதிரி என்று சொல்லுங்களேன். நீங்க என்னத்தையும் சொல்லுங்களேன், ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். நீங்க தேடுனதுல ஒன்று சொல்லுங்க. இல்ல, கார்த்திகை வச்சிருக்கிறோம், மார்கழி இருக்கு. பங்கு வருமா? பங்கு, பங்குனி இல்ல. இதனால் நாங்க பல மாற்றங்கள், பல இடங்கள்ல இது நடந்ததால் நாங்க பெரிய மாற்றங்களையும் கண்டிருக்கிறோம்.
எல்லா மாசத்தையும் சொல்றீங்க, ஒரு மாசம் சொல்லாம இருக்கிறீங்க. மற்றதான் 2 எழுத்துல வர மாதங்கள் வராதானே பெருசா? சித்திரை, வைகாசி, கார்த்திகை, ஐப்பசி, மார்கழி, புரட்டாசி, பங்குனி. ஆணி ஆணி ஆவணி அது 2 எழுத்தைக்கு வெட்டி இப்ப சேர்த்தது வராதானே? இல்ல ஆவணி உண்டு. அப்ப ஆவணி என்று பார்த்தாலே ஆணி ஆணிதான் வருது. ஆணி சொல். இது வந்து ஒரு எழுத்து மெய் எழுத்து சேர்க்க வேணுமா? இல்ல எழுத்து சேர்க்க தேவையில்லை, ஒரு எழுத்த சேர்க்காம தான் இருக்குது. நான் பார்த்ததுல சேர்க்காம தான் இருக்குது. நீங்க அது பதிவு சொன்னா நீங்க சொல்லுங்க அது சேர்க்கணும்னு சொல்லி. ஆனா சேர்க்காம தான் நான் பார்த்தேன். நான் சொன்ன விடைய சொன்னா சொல்லுவீங்க, அதுல அது சேர்க்க வேண்டும். ஆனா நான் பார்த்த இடத்துல சேர்க்காம தான் அந்த சொல்லி இருக்குது. கார்த்திகை வருமாண்டா? கார்த்திகையில மாற்றங்களை இப்போ பண்றீங்க என்ன? இல்ல தெரியலையா யாருக்கும்? இந்த மாதத்தை சொல்லுங்க, சொல்லி பாப்போம். அதுக்கு அப்புறம் எங்களுக்கு பிடிக்குது. நான் என்ன நீங்க சொல்லி சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, சொல்லிட்டு புரட்டாதி. புரட்டி போட்டு புரட்டி போடுறது. புரட்டாசியில சொல்லி பாருங்க. புரட்டாதி அதுல உண்டவட்னா புரட்டு வந்து வருமா? புரட்டாண்டு வரும். இல்ல விட்டு நான் விட்டுனா புரடாண்டு வரும். புரடாதி புரடாதி தீயே நான் போடக்கூடாது. புரட்டாதி என்ன வருது? புரட்டாசி என்று சொல்லுவீங்க. புரட்டாசி சீதம் வரும். சீனாதான் வரும். யாரு சொன்னது புரட்சி? நான் இல்ல தீனாதான் வரும். சீ வராது புரட்டாதிக்கு. புரட்டாசி இல்ல தீ வரும். தீனாதான் வரணும். தீனாதான் வரும். அது பேச்சு வழக்குல பேச்சு வழக்க புரட்டாசின்னு சொல்றது. எழுதக்குள்ள புரட்டாசி தான் வரும். புரட்டாசி புரட்சி அது வரும். சரிதானே? சரியா ஒத்துக்கிறீங்களா? சீனாண்டு போட்டா சரி. ஆனா நாங்கள் புரட்டாதி எழுதி வச்சிருக்கோம். இல்ல புரட்டாசி என்று நீங்க வாருங்க. புரட்டாசி மாதம் ஐப்பசி மாதம் தான் சொல்றோம். புரட்டாதி தான் வரும். புரட்டாதி தான் வரும். புரட்டாதியா வரும். ஆமா, நாங்க புரட்டாசி தான் சொல்றது. நாங்க புரட்டாசி மாதம் தான் சொல்லுவோம். நீங்க இப்ப நீங்க சொல்றது சரி. நாங்க புரட்டாசின்னா சொல்றது. கலண்டர் ஒன்று இல்லையா தமிழ் கலண்டர்? அதுல புரட்டாதிண்டா தீனா தான் வரும். தமிழ் கலண்டர் இல்லையே. தமிழ் கலண்டர் இல்லையே. நீங்க உங்களோட டெலிபோன்ல அடிச்சு பாருங்க. புரட்டாதி என்று புரட்டாசி புரட்டாசி என்று அனுப்பாம புரட்டாதி என்று அடிச்சு அப்ப எதன் வருது பாருங்க. பாக்குறேன். அல்லது நீங்க இப்படி சொல்லிக்கலாம். பேச்சு தமிழ் என்று போட்டிருந்தா புரட்டாசி அமாவாசை. புரட்டாசி தான் போட்டிருக்காங்க. எல்லாம் புரட்டாசி அமாவாசை, புரட்டாசி எல்லாம் புரட்டாசி புரட்டாசி தானா? புரட்டாசி தானா? புரட்டாசி தான் போட்டிருக்கு. புரட்டாசி என்று எந்த தமிழ்ல எழுதி இருக்கு? நீங்க உங்களோட வாய் சொல்லு புரட்டாதி. ஆனா தமிழ் வந்து புரட்டாசி. சொன்னா ஒத்துக்கொள்ள மாட்டீங்க நீங்க. என்ன அடுத்ததை விடுங்க. சரியா பிள்ளையா? அதை ஒத்துக்கொள்ளுங்க முதல்ல. இல்ல சரி, நாங்கள் தீயண்டு போட்டபடிதான் எங்களுக்கு தெரியல. நீங்க புரட்டாதி இல்ல புரட்டாசி தான். புரட்டாசி தான். மற்றது எங்களுக்கு இது இல்லாத நாளே இல்லை. எங்களுக்கு இது இல்லாத நாளே இல்லை. சரியா? இதுல ஒரு எழுத்தை நீங்க வெட்டுவீங்கன்னு சொன்னா இதுகளுக்கு இன்று உலகிலே முக்கியமான இடங்கள் எல்லா இடங்கள்லயும் இது நடக்கிறது. மன்னிப்புடன் நேவிஸ், வாழ்த்துக்கள். நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் வாணி. நன்றி, வணக்கம் அக்கா. நேவிசக்கா இதுல பாருங்க இன்னும் அடிக்கூடாது. என்ன தெரியுது இல்லையே? தெரியுதா? இல்ல தெரியுது இல்ல. அது ஒரு மாதிரி காத்து. இதுல புரட்டாதி சனியன்று இருக்குது. இதுல பாருங்க நான் காட்டுறேன். சீ வராது. நீ சொல்லலை தீ தான் வரும்.
தான் பெறும். பேச்சு வழக்க சீன்னு சொல்ல புரட்டா சீன்னு சொல்றதா இதுல புரட்டாசி இதுல தெரியுதா இதுல புரட்டா தீ தான் சரி. புரட்டாசி என்ன தீனா ஐயோ அப்ப இந்த இதுல இருக்கிறது என்ன புரட்டாசி கலண்டர்ல கிடக்கு. கலண்டர் அடிச்ச புத்தகங்கள்லயும் தீனா தான் கிடக்கு. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் சொல்றேன். இதுல இருக்கிறது என்ன புரட்டாசி இல்ல அது அவங்களோட தமிழ் நான் கொண்டு செய்யலாது. புரட்டாதி தான் வரும். இந்தியா தமிழ்ல தீனா தான் வரும். பரவாயில்லையா அதை விடுங்கோ. அதை விடுவோம் அப்ப உங்களோட கேள்வி போல. சரி நான் மற்றது எங்களுக்கு நாளாந்தம் இருக்கிறது, எல்லோருக்கும் இருக்கும். இதுல ஒரு இடத்த வெட்டுனா முக்கியமாக இடம்பெறுகிறது. இது நாளாந்தம் இருக்கிறது, நாளாந்தம் எங்களை எல்லோருக்கும் இது இருக்கும். ஒரு இடத்த வெட்டும் போது எல்லா இடங்களிலும் இது இருக்கிறது. நாளாந்தம் இருக்கிற பசிதான் இருக்கு. நாளாந்தம் இது இல்லாத மனிதர்களே இல்லை. நித்திரை இல்லை. ராகம் என்று எடுத்தாலும் அது கொண்டு வர அது எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. ஒரு எழுத்த வெட்டுனா இது எல்லா இடமும் இருக்கிறது, எல்லா இடங்களிலும் இருக்கிறது. இது விரும்புவார்கள், எல்லோரும் விரும்புவார்கள் இதை. எல்லோரும் இதை விரும்புவார்கள். பூவோட சம்பந்தப்பட்டது மரம் பூவோட. நான் உறக்கம் என்று எடுத்து பார்த்தேன், அது வெட்டினாலும் வராது. அதில் எத்தனை எழுத்துக்கு அது அப்படி சொல்லுங்க. 4 3 வருமா? எழுத்து கேட்டா நீங்க டக்குன்னு சொல்லிடுவீங்க. எழுத்து சொன்னா இல்ல, இப்ப இது உங்களோட தரவுல டவுட்டா கிடக்குது. சின்ன எழுத்துக்களாக இருந்து சின்ன சின்ன சொல்லாக இருந்தா நான் ஒரு எழுத்து 4 எழுத்து 3 எழுத்து 5 எழுத்துன்னு சொன்னா நீங்க பிடிச்சிருவீங்களே டக்குன்னு. புரட்டாசி புரட்சி பிடிச்ச மாதிரி தான். இல்ல புரட்டாசி தான், நான் அதை பார்த்துதான் எழுதுனேன். புரட்டாசி அது அது இல்ல இல்ல அது பிள்ளை, அது புரட்டாதி தான் வரும். புரட்டாசி வராது. வைகாசிக்கு மட்டும்தான் சி வரும். எழுதுனா கட்டாங்க கேட்கணும். ஐப்பசி மாசி ஐப்பசி வைகாசி ஐப்பசி எல்லாம் வருது. புரட்டாதியை மட்டும் புரட்டாதின்னு சொல்றீங்க. அதே பிரச்சனை இல்ல. புரட்டாசி பங்குனிசி சித்திரதி சித்திரதி இல்ல சில சில எழுத்துகளுக்கு முன்னுக்கு சில வித்தியாசங்கள் இருக்கு. அது இப்ப டாவனாக்கு பக்கத்துல தீனாதான் வரணும் விதி விலக்குகள் இருக்கலாம். அப்படி சில அந்த இதுல இருக்கலாம், சில நேரங்கள்ல இருக்கலாம். ஆனா நாங்க வளமையா பார்க்கறது புரட்டாசின்னு தானே சொல்றோம். புரட்டாதின்னு சொல்றது புரட்டாசின்னு தான் நாங்க சொல்றோம். நாங்க தமிழ்லயே ஜொலிக்கிறலையே, ஆங்கிலத்துல நிப்போம். எனக்கு ஒரு வெப்டோரியா சொல்லுவோம். தமிழ்ல குறைவுதான், நாங்க மாதங்கள் சொல்றோம். தமிழ்ல சொல்ல ஜனவரின்னு தானே சொல்றோம். ஜனவரி பிப்ரவரி இல்ல, ஜனவரி மாசி மாசி பிப்ரவரி என்று சொல்ற உறவு அதான் மாசி என்று சொல்லுவோம். சரி இதுக்கு வாங்க. சரி சொல்லுங்க. இப்ப இதுக்கு வாங்க. அதை விட்டுட்டு ஒருத்தருக்கு தெரியலையா இது? பிடிக்கிறேன். எல்லா இடமும் இருக்குமென்று சொன்னா எல்லோருக்கும் இருக்கிறது. இது இல்லாத மனிதர்களே இல்ல. இது எல்லா இடத்துலயும் இருக்கிறது. இது இல்லாத மனிதரே இல்ல. என்ன சாமான் உணவுகளா இல்ல அப்படி ஏதாவது ஒன்று சொல்லுங்க. உணவுகளுக்கு உணர்ச்சி உணர்ச்சி தூக்கம் அதுல அப்படி ஏதாவது உறக்கம் அப்படி ஒரு இதுதான் எங்களுக்கு வர்றது. அப்படி ஒரு உணர்வு தான் எங்களுக்கு. பசி பட்டினி பார்த்தாலும் பட்டினி
எல்லா இடம் இருக்குமாண்டா பட்டி இருக்குமா? பட்டினி பட்டி பட்டி எல்லா இடத்துலயும் அது அப்படி இல்லை. இது ஒரு சரியா இத விட்டு கொண்டு அடுத்ததை சொல்லுங்க. அதுக்கு முயற்சி செய்வோம். அடுத்தது இல்ல இது என்ன சொல்லிட்டு தான் அடுத்ததுக்கு போகணும். என்ன நீங்க கடைசிக்கு வருவோம். சுத்தி வந்து வளர்ச்சி உணர்ச்சி வேண்டா. இப்ப துக்கம், மகிழ்ச்சி, கோபம், துயரம் அதுகள் தானே அப்படியானதுக்குதான் வரணும். யோசிச்சு பாருங்களேன். கோபம் கொண்டு வந்தாலும் அது வராது. அதுல அப்படியோட யோசிச்சு பாருங்களேன். நான் துக்கத்துக்கு வெட்டி பார்த்தேன்னா இல்லையா? அதுக்குள்ள யோசிச்சு பாருங்களேன். துக்கம் சோகம் அப்படி யோசிச்சு பாருங்களேன். துக்கம்டா துகமண்டா சொல்லித்தானே வருது. துக்கமண்டா சுகமா? இல்ல துக்கமண்ட எடுத்தா ஒரு எழுத்தா வெட்டுனா வெட்டுனா அது இல்ல அது இல்ல அது இல்ல. கவலை என்று வந்தாலும் கவலை கலையண்டு வருமா? வாழ்த்துக்கள். இவ்வளவு நேரம் யோசிக்கிறீங்க என்ன? கவலை திரும்ப சொல்லுங்க இருக்கா. கவலை மற்றது என்ன? கலை 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 இருக்குதானே? சரி கஷ்டமா இருக்குன்னு சொல்றீங்க. வாணி நீங்க சொல்லுங்க. கவலை என்று சொல்றீங்களா கஷ்டம் என்று தானே சொல்றேன். கவலை கவலைகள் கிடக்கட்டும் மறந்து விடு. கடமெல்லாம் அடிக்கட்டும் கலந்து விடு. கவலைகள் கிடக்கட்டும் மறந்து விடு. இல்ல இல்ல கஷ்டம் பண்றதுல இத்தனை விட்டுனா கடம். கவலை இல்லாத மனிதர் யார் உண்டு இவ்வுலகில்? சரி முடிச்சிட்டீங்களா? நீங்க சொல்லுங்க. நீங்க கேளுங்க வாணி. நான் 3 சொன்ன 3க்கும் தடுமாறிட்டீங்க. அதுதான் இல்ல தடுமாறல. ஒன்று தடுமாற வச்சிட்டீங்க. மற்றதுக்கு 2 கட்டிக்காரி. வாழ்த்துக்கள். அந்த மூன்று சொல்லு மாதிரி பிடிக்கிறது இருக்குல்ல அதுவும் இருக்குது வாணி. 3 சொல்லு மாதிரி பிடிக்கிற இன்னொன்று இருக்குது. எங்களிடம் இருக்கிறது இது. சரியா? எங்களிடம் இருக்கிறது இது எங்களுக்கு எல்லாம் மிகவும் மிகவும் ஒரு என்னன்னு சொல்றது ஒரு சந்தோஷத்தை தரும். எங்களிடம் இருக்குது இது. எல்லோரிடம் இருக்கிறது. ஆனால் நினைத்து பார்த்தால் ஒரு சந்தோஷமாக இருக்கும். எழுத்து வெட்டுறதா? ஒரு எழுத்து வெட்டுறது சந்தோஷமா இருக்கும். எல்லோரிடம் இருக்கிறது. சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லோரிடம் இருக்கிறது. இது மிருகங்கள் எல்லோரிடம் இருக்கிறது. வெட்டுனா அதை நினைச்சு பார்த்தா ஒரு இதை நினைச்சு பார்த்தா எங்களுக்கு ஒரு இதுவாக இருக்கும். இதுவாக இருக்கும். பஜித் வந்தாலும் சொல்லும் அது சுவனத்துக்கு போறதுக்கு அதுக்கு சந்தோஷப்பட்டு எங்களுக்கு அது எங்களுக்கு பயம். எங்களுக்கு பயம். எல்லோரிடம் இருக்கிறது. இல்லாம நாங்க இல்ல. எல்லோரிடமும் தலைமொழிதான் இருக்கு. இல்லாம நாங்க இல்ல. இதயம் உயிர் உயிர் இது வேற என்ன சொன்ன மாதிரி இருந்தது. இதயம் உயிர் இதயம் இதயம் அங்கால இந்த அடுத்த இதம் 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 பாட்டுகள் அருவாசி பாட்டுகள். இதயம் இதம் சரியா? கஷ்டப்பட்டுட்டீங்கன்னு கஷ்டப்பட்டு எல்லாம் இஷ்டப்பட்டு சொன்னாங்க. அப்புறம் ஜெயம் அடுத்த கவிதை வந்துடும். கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு துஷ்டராகி. சரி 2 நிமிஷம் இருக்கு. சுவேசன் எடுத்து கொடுப்போம். நான் ஒன்று தரேன். இது 2 செயல்பாடுகள். வெட்டல் குத்தல் இல்லை. இது ஒரு ஊர். 2 செயல்பாடுகள். நான் நினைக்கின்ற இடையில ஒரு எழுத்தை சேர்க்க வேணுமெண்டு. அது எந்த ஊர்? 2 செயல்பாடு. செயல்பாடு மற்றது என்ன? செயல்பாடுதான். 2 செயல்பாடு. அதில் முதல்ல வர்றது ஆங்கிலத்தில் வரும். பின்னால வர்றது தமிழ்ல வரும். அதான் இந்தியா இலங்கையிலையா? சரி இப்போ அதை விட்டுட்டு அதே தான் நான் மாற்றி சொல்கிறேன். முதலாவது வந்து ஒரு உயிரினம். அதான் கிடாய் வட்டி என்று வருமாவாணி. ஒரு உயிரினம். இரண்டாவது ஒரு செயல்பாடு. அது நேரம் ஒரு பாவனை பொருளும் கூட.
இடையில ஒரு எழுத்து வருமோன்னு தெரியும். அந்த ஊர் கேள்விப்பட்டேன் நான், எனக்கு இடையில இது வருமா வராத தெரியல ஒரு மெய் எழுத்து. சொல்ல அதான் நானும் கேட்க வந்தேன். கிடா என்று கேட்பேன். கிடாவட்டி என்ற ஒரு இடம் இருக்குது. சரி இருக்கும், நான் சொன்ன தரவுல இருந்தா இருக்கான்னு பாருங்க. வேற என்ன வெட்டி கிளி வட்டி என்றாலும் கிளி வட்டி இருக்கு. அளவெட்டி அளவு அளவட்டியும் இருக்குதான். இருக்கு அளவு வாணி நான் தந்த இதுல இருக்கான்றதா கேள்வி. அத முன்னா இல்லையே வராது. ஒரு மிருகம் முதல்ல, மிருகம் புறல்ல ஒரு செயல்பாடும் இருக்கு, அது நேரம் ஒரு பொருளும் இருக்கு. என்ன பொருள் இருக்கு? ஒரு செயல்பாடு, அது நேரம் ஒரு பொருள். புலி பாஞ்சான். அளவட்டிக்கு வராது. அளவு அது நேரம் முதல்ல வர்றது ஒரு மிருகம் வரும், அது நேரம் ஆங்கிலத்திலும் ஒரு சொல்லு, அது ஆங்கிலத்தில் சொல்லைக்கு அது செயல்பட வரும். அதை தமிழ்ல எழுதுனா சரி இப்படி வரும். நீங்க என்ன ஆங்கிலத்துக்கு போறீங்க, அதுக்காகத்தான் உங்களுக்கு இதை தந்ததுனா. ஒரு மிருகம் மிருகம் ஆங்கிலத்துல வரும் சொல்றீங்க? இல்ல ஓகே, உங்களை குழப்பாம சொல்றேன். முதல்ல வர்றது மிருகம், அடுத்தது வந்து ஒரு செயல்பாடு அல்லது ஒரு பொருள். செயல்பாடு அல்லது ஒரு பொருள். இடையில மையல் வருமா வராதா எனக்கு தெரியாது. கட்டு உடையண்டு வருமா? கட்டு கட்டுன்றது வெட்டு இல்ல இல்ல புற சொன்னாவே இல்ல அவ மிருகம் சொல்லுவா. அதே ஆங்கிலத்துல சொன்னாதான் நகர் வரும் நினைக்கிறேன். நகர்னா சிட்டி தானே, ஆங்கிலத்துல வர்றது சிட்டி, தமிழ்ல நகர். சிட்டி பாபுதான் வரும். நகர்ன்றது அவ சொன்னோம், மிருகம் தான் சொன்னவ. அதான் முதல் அது மிருகத்தை போட்டு அந்த சிட்டியாவது நகராவது சொல்லுவாங்க. மிருகத்தோட சொல்ற ஊர்வலை யோசிச்சு பாருங்க முதல். டைகர், மானிப்பாய்க்கு எங்க போறீங்க? பாயிரத்துக்கா? மான் 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 அப்படி வராது. மானி கடைசி ஆங்கில எழுத்தா? இல்ல அந்த ஆங்கிலத்தை விடுங்கப்பா. ஐயோ, ஆங்கில எழுத்து இல்ல, ஆங்கில எழுத்து இல்ல, ஆங்கிலம் இல்ல. முதல்ல வாரது ஒரு உயிரினம், சரியா? பின்னால வாரது ஒரு செயல்பாடு அல்லது ஒரு பொருள். தட்ஸ் இட், அவ்வளவுதான். நகர் அந்த ஊர் தானே. அப்புறம் என்ன மொத்தி வைக்க? ஊர் தான். ஊர் தானே, எழுத்து வரையதாரோ. நானும் மேக்ஷா பண்ணணும். என்ன ஊர் தான் யாழ்ப்பாணத்தில் நினைக்கிறேன், தெரியல. எங்கட பக்கம் இல்லை. ஓகே. குறும்ப சிட்டி, குறும்ப சிட்டி இருக்கலாம். குறும்ப சிட்டி இல்ல, அவர் அந்த நகரத்துக்குள்ள அன்னிக்கிறார். அவர் நகரத்து பெண்மணி. முதல் ஒரு மிருகத்தோட மிருகமா ஊர்வன என்ன மிருகமா உயிரினமா சும்மா உயிரினமா? ஒரு மிருகம். மிருகத்தின் பெயரோட தொடங்குங்க. அப்படி எடுக்கலாமா வாணி? அரியண்டா எல்லாத்தையும் முடுங்க. நான் தரவு வருதா ஊர் வருதான்னு சொல்லுங்க. நகர் வரும், நகர்த்துறது, நகர் வரும், நகர்த்துறது, புறம் தள்ளுறதுன்னு சொல்லுவாங்க. இந்த நகருக்குள்ள அடிக்கிறேன். நகர் தான் செயல்பாடு, நகர் தான். ஏன் வேறு செயல்பாடு இல்லையோ? ஓடுறது ஆடுறது எல்லாம் இல்லையோ? ஓடுறது ஆடுறதெல்லாம் செயல்பாடு இல்லையோ? அந்த ஆங்கிலத்தை விடுங்கப்பா. விட்டாச்சு, அது விட்டாச்சு, விட்டுட்டோம். இப்ப ஆனைக்கோட்டை ஆனைகிற மாதிரி ஆனை இந்த மிருகத்துல தொடங்கி அங்கால முடிகிற செயற்பாடுல முடியணும். செயற்பாடு உள்ள மிருகத்தை எடுங்க முன்னுக்கு. மிருகம் அங்கால செயற்பாடு மீனினம் அப்படி வருமா வாணி? மிருகம் சொல்லிட்டு ஒட்டி சுட்டான்.
ரொட்டியத்தான் சுடணும். ஒட்டி மீன் இருக்குதானே, நான் மீனுக்கு வந்து ஒட்டி மீன், ஒட்டி சுட்டான் அவர் மீன் சில மிருகம் தான் சொன்னவர். மிருகம்னு சொல்றான். சரி, நேரத்தை கருத்தில் கொண்டு புலி பாஞ்சான் இருக்கா? புலி பாஞ்சான்ட்டு தான், புலி பாய்ச்சல் புலி பாஞ்சான்ட்டு தான் இருக்குது. புலி பாஞ்சான் இப்படி பஞ்சானி இருக்குதான். சரி, சுவேஷனை ரெடி ஆகுங்கோ. நான் எடுத்து வச்சிருக்கிறது கோப்பாய். பாய் மிருகம் மாடு இப்ப என்ன போடுவீங்களா? கோப்பாயா? கோப்பாய் கோபாய் என்ற லெவரும் அல்லது கோவண்ட என்ன மிருகம் இருக்குது? மாடு என்ன? மாடு மாடு. கோப்பாய் தானே. கோப்பாய் தான். தனியா பிரிக்க இப்ப நான் போடத்தான், நாங்க அப்படி சிந்திக்கல. அப்படி வராதானே பார்த்தா கோப்பாய் என்று தானே வரும். அதான் நான் சொன்னேன். நான் இடையில நீங்க சொன்ன சரி. நான் சொன்னேன் மெய்யெழுத்தொண்டு இருக்கு, ஆனா வரும வரதே எனக்கு தெரியாது. கோப்பாய் எண்ணுவீங்களா கோப்பாய் எண்ணுவீங்களான்ட்டு எனக்கு ஊரே தெரியாது. செயற்பாடு பாய் என்றால் வேர் சொல்லல, பாய் செயல்பாடு பாய்கிறது, பொருள் பாய். முன்னுக்கு நான் சொன்ன கோ வந்து இங்கிலீஷ்ல கோ. நீங்கள் முதல் ரெண்டும் செயற்பாடு நினைக்க தாவடி என்று நினைச்சேன். இல்ல அது நான் அந்த கோ தான் எடுத்து வச்சேன் நான் இங்கிலீஷ்ல. அதான் இப்ப கோண்டா கோண்டு வரும் இங்கிலீஷ்ல எழுதிக்க. அப்ப பார்த்தேன் அப்ப அது செயல்பாடு தானே கோவா பண்ற மாதிரி. வாணிமா உங்களுக்கு ஊர் தெரியாதா? உங்களோட ஆத்துக்கார விட்டு ஊருக்கு பக்கம் தானே கோப்பாய் உரும்புறாய் எல்லாம். இது நல்லா இருக்கு. எந்த ஊரு எனக்கு தெரியாது. எந்த ஊருக்கு பக்கத்துல இருக்கிறது நான் கேள்விப்பட்டு எழுதுறதுக்கு எனக்கு வாழ்த்து சொல்லுவேன். நீங்க யாழ்ப்பாணத்துல அன்றைக்கு ஒரு சொன்னேன், நீங்க பண்ணாம சொன்னீங்க வாணியாக என்ன உடனே வந்தது பண்ணாமன்ட்டு. நான் எனக்கு தெரியும் இதெல்லாம் கேட்டுத்தானே எனக்கு அதுக்குள்ள நுழையும் ஒரு ஊர். மற்றது எனக்கு தெரியாது. எங்கட ஊருக்கு பக்கத்துல இருக்கிற எனக்கு தெரியும் உண்மையில. இதுல வந்தா ஊர் அறிஞ்சது. ஆனா யாழ்ப்பாண பக்கம் ஒரு முறை போடணும் தானே 12ஆம் ஆண்டு போயிட்டு விரும்புறா இல்ல இந்த எல்லாம் போய் பிளாப்பழம் வாங்கின வீட்டை இருந்த பிளாப்பழம் எல்லாம் சாப்பிட்டு நல்லூர் எல்லாம் போய் அப்படி ஒரு சுத்தி ஒரு நாள் இல்ல அங்க இருந்த அவங்கள வீட்டை வேறாக்கள் வாங்கிட்டோம். நான் அந்த வீட்டுக்கு போய் பிளாப்பழம் எல்லாம் தந்து நல்லூர் கோயில் எல்லா கோயில்கள் மட்டும் பார்த்துட்டு வந்தது. ஊர்களுக்குள்ள நுழைய இல்லை. போக்குல பார்த்தா நான் ஒரு சிலை இருக்குது பாத்தீங்களோ? இது வைரவர் இல்ல சில எல்லாம் பார்த்தது. அதுகள் மற்ற இங்கால லைப்ரரி எல்லாம் அப்படியே ஒரு சுற்று சொல்லிட்டு வந்தது தவிர மற்றபடி ஊருக்குள்ளே போகல. பாப்பா ஞாபகம் பக்கம் ஒரு சுற்று இருக்கு. எல்லாரும் நிற்கலாம் போகணும். நன்றி. சிறப்பு நேவிஸ் பிலிப் சார் கொஞ்சம் குள்ளப்பி அடிச்சிருக்கு. புரட்டாசி என்று சொல்லி புரட்சி என்று வந்து இப்ப அவர் இன்னும் சாட்டிஸ்ஃபை பண்ண இல்ல. தமிழ்ல நீங்க டீச்சர் தானே. புரட்டாசி என்று சொல்லி கொடுப்பீங்களா? புரட்டாதி தான் எழுத்து வழக்கு. பேச்சு வழக்குல புரட்டாசின்னு சொல்லுறவே, ஆனா எழுத்து வழக்கு புரட்டாதி. நாங்க எழுத்து பதிவு அது அவர் அந்த சீய போட்டு எங்களை புரட்டி எடுத்துட்டார். சில விளையாட்டு பேச்சு வழக்குன்னு சொல்லி இருந்தா நாங்கள் அதை பேச்சு வழக்குல நாங்க புரட்டாசின்னு சொல்றோம். பழைய ஆக்கள் புரட்டாசி தான் சொல்றோம். புரட்டாதிதான் பேச்சு வழக்குல சிலது மறுபுறதுதான் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம். சூரியாந்தி பூக்குள்ளே என்ன தேன் எல்லாம் மொச்சிட்டுதோ? இல்ல நான் தான் என்னுடைய கைக்கு இருக்கு. குலாபி கூடு காட்டு இல்ல அது அந்த நடு மகரந்தம் நான் பிடிச்ச என்னுடைய இந்த விரல் இருக்கு கை இருக்கு. இது எங்கள் வீட்டுல ஆரம்பம். நன்றி நேசுரப் சார் தோப்பட்டு இருந்த உங்களுக்கு மிக்க